இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரியே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, பக்தர்களை, இது இந்த சனிக்கிழமை திருப்பலிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியிலே இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, ஜெபத்தினுடைய இறை வேண்டலுடைய வல்லமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தான் இந்த நற்செய்தி வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு படகானது கடலிலே பயணித்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு பெரிய சூறாவளி காற்று, அதிலே அந்த சிறிய படகு சிக்குண்டு சிதறி சின்னாபின்னமாக மாறியது. எல்லாரும் அதிலே பயணித்தவர்கள் மூழ்கி இறக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனிதன் எப்படியோ தப்பிக்கிறான். கையிலே கிடைத்த ஒரு துண்டு கட்டையை பிடித்து கொண்டு அதை கடவுள் நோக்கி ஜெபிக்கிறான். எப்படியோ அவன் கரை ஒதுங்கி அந்த தீவில் அவன் இருக்கிறான். பிறகு அங்கிருந்த பொருட்களை சேகரித்து ஒரு கூடாரம் அமைத்து ஒவ்வொரு நாளும் அந்த தீவிலே கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஓட்டி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி, கடவுளை என்னை இந்த இடத்திலிருந்து காப்பாற்று, நீங்கள் தான் எப்படியாவது என்னை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தான். இப்படி ஒரு சில நாட்கள் உருண்டோடிய வேளையிலே ஒரு நாள் தன்னுடைய உணவை சேகரிப்பதற்காக அந்த தீவு காட்டுக்குள் போகிறான். சென்று திரும்பி வந்தவனுக்கு பெரிய ஒரு பேரதிர்ச்சி. ஐயோ என்று கத்தி கதறி, கடவுளே எனக்கு இப்படி செய்து விட்டாயே என்று பொறுமுகிறான், கதறுகிறான். காரணம், கட்டி வைத்த அந்த சிறிய அந்த குடிசையும் எரிந்து தீப்பற்றி எரிந்து தன் கண்ணெதிரிலேயே அழிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ந்து போகிறான். அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறான். ஒரு சில மணி நேரங்கள் கடந்த பிற்பாடு யாரோ அவனை தட்டி எழுப்புகிறார்கள். தம்பி எழுந்திரு. கண் விழித்து பார்த்தவனுக்கு ஆச்சரியம். அந்த தீவில் ஒரு மனிதர், இதோ நீதானே ஆபத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த புகையை, நெருப்பு புகையை எழுப்பி எங்களுக்கு ஒரு செயலை எங்களுக்கு சமீட்சை செய்து கொடுத்தாய். இதோ நான் உன்னுடைய தேவையை அறிந்து வந்திருக்கிறேன், அருகிலேயே நம்முடைய கப்பல் இருக்கிறது, வா என்று சொல்லி அந்த மனிதனை அந்த மனிதர் காப்பாற்றுவதற்காக வந்ததை சொன்னார். அப்பொழுதுதான் தான் கடவுளை நோக்கி நொந்து கொண்ட அந்த தருணத்தை நினைத்து அவன் வருத்தப்படுகிறான். கடவுளை, இப்படி நான் உன்னை கடிந்து கொண்டேனே, என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு நன்றி கூறிய அந்த உள்ளத்தோடு கண்ணீர் மல்க கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே தன்னுடைய வீட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஜெபத்தின் வல்லமை இந்த நிகழ்விலே பார்க்கிற பொழுது அவன் எதுவுமே அந்த தீவிலிருந்து தப்பிப்பதற்காக அவன் மெனக்கிடுதல் செய்யவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி ஜெபித்தான், அவ்வளவுதான். ஆனால் கடவுள் அந்த சூழ்நிலையை எப்படி சாதகமாக பயன்படுத்தி அவனுக்கு ஒரு ஆபத்து வருவதை போல ஒரு தோற்றம் கொடுத்தாலும் கூட மிக தெளிவாக அவனை அந்த தீவிலிருந்து காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்திக்கு வருகிற பொழுது ஏறக்குறைய அதே ஒரு சூழல்தான். ஒரு கைம்பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே படக்கூடிய கஷ்டங்கள், தனக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காதா என்று ஒரு மனிதனிடத்திலே முறையீடு செய்கிறார். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கடவுளுடைய பயம் கிடையாது, யாரையும் மதிப்பது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தொடர்ந்து அந்த கைம்பெண் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவருக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான் என்பதை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமையாக கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு இறைவேண்டல் ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஆழமான ஒரு உறவாக இருக்கிறது. இறைவேண்டலை நாம் இறைமகன் இயேசுவிடமிருந்து முழுமையாக கற்றுக்கொள்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? நாம் தந்தையோடும் தந்தை நம்மோடும் பேசுகிற, உறவாடுகிற ஒரு உன்னதமான ஒரு தருணம் அந்த ஜெபம், இறைவேண்டல். ஏதோ நம்முடைய பிரேயர்ஸ், பெட்டிஷன் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை முன்வைத்து அடுக்குவது மட்டும் இறைவேண்டல் கிடையாது. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை ஆழப்படுத்திக் கொள்வதுதான் அந்த ஜெபம்.
எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இறைமகன் இயேசு தன்னுடைய 3 ஆண்டு கால பணி வாழ்விலே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடிந்தது என்றால் கடவுளோடு உள்ள அந்த உறவின் ஒன்றிப்பின் வழியாக இறை திட்டத்தை தெரிந்து கொள்கிறார். அதை கொண்டு எல்லாவற்றையும் சிறப்பாக தந்தையினுடைய உதவியினாலும் அருளாலும் செய்து அற்புதங்களை செய்கிறார் என்று இயேசுனுடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது. எனவே அவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இந்த அழகான ஒரு ஓமையின் வழியாக, நீங்கள் என் தந்தையோடு உறவிலே இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இறைவேண்டலின் வழியாக தந்தையோடு உள்ள உறவை நீங்கள் ஆழப்படுத்தி உறுதிப்படுத்துகிற போது தந்தை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு சில எல்லைக்குட்பட்டது. ஆனால் இறைவனுடைய அருளும் அவர் கொடுக்கக்கூடிய வரமும் எல்லைகளை கடந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் கேட்பதற்கு மேலாகவே நமக்கு அதிகமான ஒரு காரியங்களை அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த ஒரு கதையிலே நாம் கற்றுக்கொள்ளது. ஒரு சில நேரத்திலே காலம் கடந்து போகலாம், அல்லது கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு மன சங்கடங்களை தருவதாக இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய திருவுளம் அதன் வழியாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அவர் நமக்கு செய்ய இருக்கிறார் என்ற ஒரு மன உறுதி நமக்கு கிடைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆழமாக இருக்கிறது. இந்த அன்னை தன்னுடைய வல்லமையான பரிந்துரையால் என் வாழ்வில் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பார். நாம் வாசிக்கக்கூடிய ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலி கருத்துக்கள் எவ்வளவு நன்றி, ஒரு சில வேண்டுதல், இதெல்லாம் நாம் முன்வைக்கிறோம் என்றால் இந்த அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை, அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தினால் நாம் பெற்றிருக்கிற ஏராளமான நன்மைகள், அற்புதங்கள் நமக்கு ஒரு வெள்ளிடை மலையாக நமக்கு இதை உணர்த்துகிறது. எனவே அத்தகைய ஆழமான நம்பிக்கையோடு ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலிலே இறைவனோடு லயித்திருப்போம். அதன் வழியாக ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்த உள்ளத்தோடு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.